வேலூர் மருத்துவமனையில் பேர் போட்டு தான் சொல்கிறேன், இது கதை வசனம் அல்ல. வேலூர் சிஎம்சின்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஒரு டாக்டர் வந்தார், நான் இவளுக்கு சர்ஜரி பண்ணுகிறேன் என்று சொல்லி ஒருவர் அந்த கூட்டத்தில் இருந்து கரங்களை இப்படி நீக்கி வெளியே வந்தார். அந்த பாடியை தூக்குனார், தேட்டருக்கு முன்னாடி போனார், எங்கள் பின்னாடி போச்சுன்னு முறிச்சார், குழந்தை எடுத்து கொடுத்தாரு, அவர் போனார், உயிர் வந்தது. தாய்க்கும் பிள்ளைக்கும் நன்றி சொல்ல அந்த டாக்டரை மறுநாளைக்கு தேடினா இப்படி ஒரு டாக்டரே கிடையாது எங்கள் மருத்துவமனையில். அன்றைக்கி எத்தனையோ டாக்டர்ஸ் கவுண்டிங் சொன்னாங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் இப்படி ஒரு டாக்டர் நாங்கள் பார்த்ததே கிடையாது. வந்தார், சர்ஜரி பண்ணார், எங்கள்கிட்ட ட்ரிப்பில் போட சொன்னார், அவர் போனார், நாங்கள் ஸ்தம்பித்து நின்னோம். பாருங்க, நம்ம தேவன் உயிருள்ள தேவன். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அங்கு வந்தார், விடுதலை கொடுத்தார். அதற்கு பிறகும் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு 3 days தாண்டி மருத்துவ குழுக்கள் அந்த சகோதரனுடைய சகோதரன் அங்கே மருத்துவர் படிப்பில் இருக்கிறார், அவரை அழைத்து வைத்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இன்னும் 3 நாள் தான் தாயும் பிள்ளையும் மரித்து போவார்கள், தாயும் பிள்ளையும் மரித்து போவார்கள். நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு ஆயத்தப்படுங்கள். ஏன்னா உங்கள் சொந்த ஊர் ஈரோடு, ஈரோடு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தாயும் பிள்ளையும் பிழைப்பது கூடாத காரியம். அது மருத்துவம் சொன்னது. உடனே சகோதரன் என்னிடத்தில் பேசுகிறான், இந்த விஷயத்தை அம்மாக்கிட்ட நீங்கள் தான் இந்த பழத்தில் ஊசியை சுருகுற மாதிரி நைஸாக சொல்லுங்க, நீங்கள் சொன்னால் தான் அம்மா கேட்பாங்க. ஒருவேளை நான் இந்த செய்தியை சொன்னால் அம்மா அதிர்ச்சிக்குள்ளே, அவங்க எதை ஹார்ட் பேஷண்ட், தாய் வேறு, அதையும் இந்த ஊழியம் தான் குணமாக்கி கொடுத்தது. ஒருவேளை செத்து போயிட்டா, தாய் செத்து போயிட்டா அதிர்ச்சி இல்லை, ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். நான் சிரித்தேன். ஏன் பிரதர் சிரிக்கிறீங்க? நான் நம்புகிற ஆண்டவர் மகாபிரிய தேவன், அவர் சொன்னதை தான் சொன்னேன். செத்து போன பாடிக்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கு அவங்க யோசித்தாங்க, ஆனால் செத்து போன பாடிக்கு சர்ஜரி பண்ண ஒரு குழந்தைய எடுத்து கொடுத்த போகிறோம். கர்த்தர் மேலே விசுவாசம் அந்த மருத்துவமனைக்கு இல்லையா என்று தான் கேட்டார். தாயும் பிள்ளையும் பிழைத்திருப்பார்கள் என்று சொன்னார். அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆனாலும் நான் இதை தாய் இடத்தில் சொன்னேன், மகன் சொன்னது. இப்போது தாய் சிரிக்கிறாள். என்ன பிரதர், எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். கொன்று போடுவதற்கு பிழைப்பை கொடுத்தார், உயிரை கொடுத்தார். மருத்துவர்களுக்கு இப்படி சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆகவே என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்த தேவன் என்னாலும் வைத்து காப்பார். இப்பொழுது தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள். பிரமித்து போனேன். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. வருடங்கள் கடந்து விட்டது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு உயிர் கொடுத்த தேவனுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று அன்றைக்கு எங்களுக்கு கேமரா கிடையாது. ஒரு கேமரானா வாடகைக்கு தான் எடுக்கணும்.
அதான் அன்னைக்குள்ள வசதி. ஒரு கேமரா வாடகைக்கு எடுத்து, நான் இவருக்கு பாஸ் கிட்ட நாங்கள் கேமரா வாடகைக்கு எடுத்து வச்சுருந்தோம். இந்த அம்மாவை காணோம், மகளை காணோம். அவங்களுக்கு ஈவினிங் வேறு புறவர்த்து இந்த கேமரா போகணும். ஆள் ஊரெல்லாம் சுற்றி தாய் மகளும் ஒரு 3:30 மணிக்கு வந்தாங்க. பிழைச்ச பொண்ணும் அம்மாவும். சாட்சி சொல்வதற்கு அவசரமாக கேமரா ஆன் பண்ணி விட்டான். இந்த மகள் எல்லாமே சொல்லுகிறார்கள், எல்லாமே சொல்லுகிறார். கடைசியில் நான் மரித்து போகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியல, மரித்து போகிற நிலை தான் எனக்கு வந்தது, ஞாபகம் இல்லை, நான் மரித்தேன் என்று அவள் சொல்லும்போது அந்த தாய் எழுப்பி சொல்லுவாள், கண்ணு. உங்கள் ஊருக்காரெல்லாம் கண்ணுன்னு கூப்பிடுவாங்களா? கண்ணு நோண்டிடுவார். கண்ணு அப்படி சொல்லாத, செத்தேன்னு சொல்லாத, மாற்றி சொல்ல. அவர் ஒளிபரப்பிடுவார். என்ன அவிவிசுவாசம்! முதல்ல வெளிப்பட்டது விசுவாசம், இப்போது வெளிப்பட்டது அவிவிசுவாசம். ஒரு சாட்சி, கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தா நாக்க வச்சு சும்மா இருக்காம மைக்கில் வந்து சாட்சி சொல்லணும். அதான் கர்த்தருக்கு நீங்கள் மகிமையை செலுத்துவது. ஹல்லேலூயா! உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா! அதான் தேவன், ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியா இருங்க. சாட்சியா இருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்தில் போக முடியும். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்து மேக ஸ்தம்பத்தில் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சொன்னார், நீங்கள் சகல தேசங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்து சாட்சியாக இருப்பீர்களாக. கடைசியாக சொன்ன காரியம், அதற்கு கீழ்ப்படிங்க. சாட்சியாக இருங்க. உங்களுக்கு அற்புதம் செய்தால் சாட்சியாக இருங்க. பிரதர் ஒரு செகண்ட் எழுப்பி நில்லுங்க பிரதர். ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா பிரதர்? பாம்பு மூக்கில், அதை ஒரு முறை சொல்லுங்க பிரதர். இப்போ வந்து மைக்கில் சொல்லுங்க. அன்றைக்கு என்ன அற்புதம் செய்தாரோ அதை சொல்லுங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இந்த மூக்கில் பாம்பு ஒன்று தொங்கிட்டே கிடந்தது. எங்கே போனாலும் தொங்கும், இப்படி வெட்டினாலும் போகாது, இழுத்தாலும் வராது. அப்புறம் பாஸ்டருக்கு ஒரு ஜெபம் பண்ண சொன்னேன். அவர் ஜெபம் பண்ணார். வலின்னா உயிர் போகும், இப்படி கொம்பு நீளும், இதில் புண்ணும் இப்படி நீளும், பிச்சு பிச்சு எடுப்போம், உயிர் போகும். அப்புறம் நம்ம சகோதர பிரதருக்கு சொன்னேன், ஜெபம் பண்ணார். உடனே வந்து வலி பாதி நின்னது. பாதி நின்னதும் கொஞ்சம் ஆசுவாசமாக சின்ன என்ன பண்ணி போடுவேன். அவர் மறுநாள் சொன்னேன், மறுநாள் இப்படி பாதி போச்சதுன்னா அவர் ஜெபம் பண்ணார். உடனே அது வலி நின்று போச்சு, அது போகல, தொங்கிட்டே ஆடி கிடக்கும். அப்புறம் சரி இருன்னு சொல்லி சனிக்கிழமை வரும்போது வந்து அந்த படியில் கால் வச்சேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கால் வைக்கும்போது ஆசை இல்லை, சர்ச்சுக்கு ஏறுறதா படியில் கால் வச்சோன்னு டொக்கனாக்க விழுந்துருச்சு. அதோட விடுதலை ஆயிடுச்சு. பாருங்க, பாம்பு எப்படியெல்லாம் வரும், உங்களுக்கு கனவுல வரும், ஆவியில் வரும். அவருக்கு நிஜத்திலே வந்துருச்சு. மூக்கில் தொங்கிட்டே கிடக்குமா, அவருக்கு மட்டும்தான் தெரியும். மூச்சு விட முடியாது, பயங்கர வலி. நான் 2-3 வாட்டி ஜெபம் பண்ணேன். அவரை ஜீவொளி ஜபக்கோபுரத்தினுடைய படிக்கட்டில் வைத்து கால் வைத்ததுமே அது உருவி போய்விட்டது. அன்று பெற்ற சொஸ்தம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவனாகிய கர்த்தருக்கு சாட்சி சொல்லுங்க. அவர் ஒரு விக்கிர தோப்பிலிருந்து வந்தவர் தான், கிறிஸ்தவர்கள் அல்ல. விக்கிர தோப்பிலிருந்து வந்தவரே ஒரு விடுதலையை பெற்ற சாட்சியை சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு எத்தனை 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 அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஆனால் சொல்கிறதுக்கு மட்டும் கஷ்டம். பணம் கிடச்சா வந்து சொல்லுவீங்க இல்லையா? பணம் கிடச்சா வந்து சொல்லுவீங்க, சொத்து வாங்கி கொடுத்தா சொல்லுவீங்க. ஏன் நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுத்தால் சொன்னால் என்னன்னு கேட்குறேன். அதுவே மெய்யான காணிக்கை, அதுவே மெய்யான பொருத்தனை காணிக்கை. ஹல்லேலூயா! மிகப்பெரிய காணிக்கை. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா! எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினா உங்கள் வீடு சுபிட்சமாக இருக்கும். எந்த சாத்தானும் உள்ள வர முடியாது. கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டில் சாத்தான் வருமா? வருமா? வராது. வருமா? வராதா? வரவே வராது.
என் உடன்பிறப்பு என்ற ஒரு சகோதரி இருக்கிறாள், என்னுடைய சொந்த தங்கச்சி தான். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அங்கே அண்ணன் தம்பி சண்டை, நிறைய சொத்துக்கள் உண்டு, நிறைய சண்டை. ஆனால் எந்த சொத்தையும் தம்பிக்கு அவங்க கொடுக்கறது இல்லை. இதான் பிரச்சனை. ஒரு முறை நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன். வழக்கமாக வீட்டு முன் தண்ணியில் உட்காருவோம். யார் வந்தாலும் வீட்டு முன்னாடி தானே உட்காருவோம். ஒரு டீ தரோம், சாப்பிடுவோம், போயிட்டே வந்துடுவோம், அவ்வளோதான். ஒரு முறை சத்தம் போட்டு கூப்பிட்டேன், ஆளை காணோம். தேடி பின்னாடி போனால் பங்களாவுக்கு பின்னாடி ஒரு பங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு குடிசை. அந்த குடிசையில் ஒரு 10,000 நெல் போடுற 10,000 தெரியுமா? நெல்லை கூட்டி வைக்கிற ஒரு மரப்பெட்டகம், நெற்களை கெட்டு போகாமல் இருக்கும். அதில் ஒரு சின்ன கிச்சன், அங்கே கிழிஞ்ச சேலையும் கட்டிட்டு அவன் நிற்கிறான். இல்லையா? எப்படி இருக்கும் கேட்டால் ஒரு ஆஸ்தியும் தரமாட்டேங்கிறாங்க, அவருக்குரிய பங்கையும் கொடுக்க மாட்டேறீங்க, வீடு கட்டவும் விடலை, வெளியே சொல்ல முடியலை. நீ கட்டி கொடுத்த இடம் பெரிய இடம்தான், ஆனால் ஒன்றுக்கும் ஆகாத இடம். என் புருஷனுக்கு ஒன்றுமே அவங்க கொடுக்கல. கேட்டால் அடிக்க வராங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக கட்ட பஞ்சாயத்து நடந்தும் ஒரு செண்டு நிலத்தை விட்டு கொடுக்காத ஒரு கூட்டமாக இருக்கிறது. நான் சொன்னேன், ஒரே ஒரு ப்ரேயர் மீட்டிங் நான் என் சொந்தக்காரர்களெல்லாம் கூப்பிட மாட்டேன், என் பிள்ளைகளையும் ஜெபத்துக்கு கூப்பிட மாட்டேன். ஏன்னா என் பிள்ளைகள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களே அதிகமாக கூப்பிட மாட்டேன். இஃப் யூ வாண்ட் யூ வில் கம், அதர்வைஸ் அவ்வளோதான். நம்ம பணியை தான் அவரை தான் தேட வேண்டாம், ஆண்டவரை பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஒரு கூட்டத்துக்கு வான்னு ஒரு பாட்டில் எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுத்தேன். உனக்கு எங்கே விலை மதிப்பு அதிகம் உள்ள சொத்து இருக்கிறதோ அந்த சொத்தில் எந்த இடம் வேணுமோ எண்ணெயை போட்டுக்கிட்டே போ, எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோ, அவ்வளோ உனக்கு சொந்தமாக்கி ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தக்க பலன் தருவார். அந்தி சந்தி அந்தி சந்தி மதியான வேளையில் நான் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து வேதாவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து வேதாவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தரும் பயம் நீக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் எண்ணெயை இயேசுவின் ரத்தம் என்று கருதி அவளுக்கு தேவையான, ஒன்றும் இல்லாதவளுக்கு பெரிய இடம் தானே கேட்கும் இல்லையா? அழகான இடத்த மெயின் ரோட்டில் எண்ணெயை போட்டா. 3வது நாள் பஞ்சாயத்து நடக்குது, நீ அந்த இடத்துல வீடை கட்டிக்கணும். சொந்த சகோதரனே தானாக முன்வந்து, கோர்ட்டும் வேண்டாம் போலீஸும் வேண்டாம், அல்லேலூயா, தானாக முன்வந்து அந்த இடத்தை கொடுத்தார்கள். அந்த இடத்திலே அஸ்திவாரத்தை போட்டார்கள். அஸ்திவாரம் போட்ட பொழுதும் நான் சொல்லுவேன், இவங்களுக்கு ஃபினான்ஸ் இல்லை, நல்ல நிலங்க இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனால் துட்டு இல்லை. நிறைய பேருக்கு நிலம் இருக்கும், பணம் இருக்காது. சிலருக்கு பணம் இருக்கும், நிலம் இருக்காது. ஆகவே வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் முறையிடும் பொழுது
நான் சொன்னேன், அந்த அஸ்திவாரத்துலேயும் டெய்லி காலை மாலை இயேசுவின் ரத்தத்தை நீ தெளித்து போடுன்னு சொன்னேன். அப்போ அந்த சகோதரி ஒரு சொப்பனத்தை பார்த்துருக்கிறாள். அதான் பேய் உள்ள காரியம். 3 பேய்கள் வருகிறதான். 3 பேய்கள்லாம் உங்களுக்கு தெரியும், சில இடங்களில் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? 3 பேய்கள் இருக்கிறது. இங்கேயும் ஒரு இடத்துல 3 பேய்கள் இருக்கிறது. 3 பேய்களும் அங்கே வருகிறதாம். நல்லா பட்டெல்லாம் உடுத்து அப்படி கம்பீரமாக இருக்கிறதாம். வலது காலை தூக்கி அஸ்திவாரத்தில் வைக்கும்போது அக்கினி பற்றி எரிந்திருக்கிறது. உடனே ஒரு பிசாசு சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் இங்கே நெருப்பாக நிற்கிறது, இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, திரும்பி போயிடுவான்னு. உடனே இன்னொரு பிசாசு சொல்லுமா, முன்னாடி தானே இயேசுவின் ரத்தம், நம்ம பின்னாடி போயிடுவோம். வடக்கு புறம் போனால் என்ன, தெற்கு புறம் போனால் கிழக்குன்னா மேற்கு, பின்னாடியும் கால் வச்சதும் அவளுக்கு துணிமணி வரைக்கும் எரிகிற மாதிரி நெருப்பு பற்றி எரிஞ்சிருக்கு. ஐயோ அஸ்திவாரம் எரிகிறதேன்னு சொல்லி ஓடிட்டா. அடுத்து 3வது பிசாசு, எதுக்கு அவளை குடிச்சு கிச்சனுக்குள்ளே போயிடுவோம். இங்கே தானே இயேசுவின் ரத்தம், கிச்சனுக்குள்ளே போயிடுவோம். கிச்சனோ சுண்டைக்காய் கிச்சன், பெரிய கோடீஸ்வரி குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டு அங்கே போனால் அங்கேயும் இயேசுவின் ரத்தம். ஓட்டும் நடையுமாக 3 பேய்களும் ஓடிவிட்டது. தடையில்லாமல் வீடு கட்டி முடிக்கப்பட்டது. அல்ல உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கு ஜெபித்து கொடுக்கப்படுவது எண்ணெய் அல்ல, இயேசுவின் ரத்தம். அஸ்வஸ்தமாகும். நீங்கள் விசுவாசித்து எண்ணெயை கொண்டு வடை சுடக்கூடாது. பிரேயர் எண்ணெய் கொண்டு வடை சுடக்கூடாது. புரியுதா? உங்கள் சரீரங்களில் டெய்லி பூசுங்க, ஒரு பே உள்ள வர. அது மீறி பே வந்தேன்னா நான் பார்த்துக்கலாம், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. வீடுகளில் போய் இயேசுவின் ரத்தம்னு தெளிச்சிருங்க. புருஷனுக்குள்ளே இருக்க பேயும் போயிடும். நிறைய புருஷன்கிட்ட பேய் இருக்கும்.